ஸோ கைஸ் வணக்கம். சீமான் அவர்களை வந்து நாம் ஏன் மைக் புலிகேசி அப்படின்னு சொல்கிறோன்னா, ஸோ அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஆ ஊ ஆசு ஊசுன்னு கத்துவார். ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கும் அவர் பேசின பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி தான் இருப்பார். ஸோ இதுதான் வந்து கடந்த காலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தது. ஸோ இப்படி தான் வந்து அவர் அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. செய்தியாளர் சந்திப்பில் வந்து பொங்குற பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோயோ அப்பா இவர் தாண்டா உண்மையாக போராடுறாரு அப்படிங்கிறது நமக்கே வந்து நம்ப வச்சுருவார் பார்த்துங்க. அந்த அளவுக்கு பொங்காப்புல. ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பு அந்த கேமராலாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் டோட்டலாக மாறிடுவாப்புல. ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனையை பற்றி அந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி ஆகிடுவாப்புல. ஸோ இது போல் தான். அதனால தான் வந்து மைக்கில் மட்டும்தான் வந்து நல்லா வாழ்னு கத்துவார். மைக்கில் மட்டும்தான் பெரிய வீர மாரி பேசுவார், பெரிய புலின்னு சொல்லுவார், அதுன்னு சொல்லுவார், இதுன்னு சொல்லுவார். ஆனால் மைக் இல்லை அப்படின்னா அவர் வந்து ஒன்றுமே கிடையாது, சுத்த ஜீரோ அவுட். ஸோ செய்தியாளர் சந்திப்பில் தான் ஒரு புலி, மற்ற இடத்துலலாம் அவர் சளி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ கிங்டம் படம், ஸோ கிங்டம் சொல்லிட்டு நம்ம விஜய் தேவர்கொண்டா நடித்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து தமிழர்களை வந்து ஏதோ சிறுமைப்படுத்தி பேசியிருக்காங்க, சிறுமைப்படுத்தி காட்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் எங்கே பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே போய் பார்த்தீங்கன்னா பேனரை கிழிக்கிறது, அதுக்கப்புறம் இவங்களே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, திடீர்னு பாதி படத்தில் எழுந்து கத்துறது, நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்னு கத்துறது. ஸோ பயங்கரமான போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் அண்ணன் சீமான் அவர்களுமே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அதற்காக செய்தியாளர் சந்தித்து என் இனத்துக்கு எதிரான படத்தை எப்படி வந்து எடுக்க அனுமதிக்கிறது, எனக்கு வந்து அரசியல்னது தேர்தல் வேணாம், ஒரு மசுரும் வேணாம், மசுராஜுன்னு நான் வந்து இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொங்குனாப்புல. இன்னும் 2 நாளில் படத்தை எடுக்கலை அப்படின்னா அவ்வளோதான் பார்த்துங்க அப்படி சொல்லிட்டு மிரட்டினாப்புல. ஸோ நான் கூட நினச்சேன், எதுக்கு 2 நாள் டைம் கேட்குறாரு, ஏன் உடனே தன்னோட இனத்தை வந்து தப்பாக எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அது உடனே வந்து அதை வந்து படத்தை தடை பண்ணுறதுனா நல்லது, எதுக்கு 2 நாள் டைம் கேட்குறான்னு சொல்லிட்டு நான் அப்போயே யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் முடிஞ்சு இன்றைக்கி 3ஆவது நாள் ஆயிடுச்சு. சரி படத்தை எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா அதிக ஸ்க்ரீனில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடி ஸ்க்ரீன் கொஞ்சம் கம்மியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ திங்கக்கிழமை பார்க்குறேன் சென்னையெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஸ்க்ரீனில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி வாயை இப்போ திறந்துருக்காரா பார்த்தீங்களா? ஸோ அன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அந்த கத்துனவர், ஸோ இன்றைக்கி படம் ஏன் இவ்வளோ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, இவ்வளோ ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிருக்கு, தன் இனத்தின் மீது உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்பவும் அந்த பிரச்சனையை பற்றி பேசி அந்த படத்தை தடை வாங்கியிருப்பாங்க. இப்போ தெரியுதா அவர் ஏன் மைக் புலிகேசின்னு சொல்கிறானா? அவர் பேசுகிற எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் வாயை திறந்தா கதை. இதை நம்பிக்கிட்டும் ஒரு ஜோம்பி கூட்டம் வந்து சுற்றிட்டு கிடக்கு.